வணக்கம். நம்மளோட ஸ்டூடெண்ட் டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை கவனிங்க. 15 ஆண்கள் 21 நாட்களுக்கு 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து ஒரு வேலையை முடிக்கின்றனர். 3 பெண்களுக்கு 2 ஆண்கள் சமம் எனில் 21 பெண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வீதம் வேலை செய்து அதே வேலையை எத்தனை நாட்கள் முடிக்க முடியும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை நம்ம பிஎஸ்டி மெத்தட்லயே சால்வ் பண்ணலாம். பர்சன் எத்தனை? 15 பேர். ஓகே, சப்போஸ் நம்ம 15 நம்ம நோட் பண்ணுவோம். இன்ட்டு 21 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். ஓகே, ஸோ பிஎஸ்டி பை டபிள்யூ, அதாவது பர்சன், ஹவர்ஸ், டேஸ், இதெல்லாம் மல்டிபிள் நோட் பண்ணலாம். ஒர்க்குன்னு வந்தா நம்ம டிவைட்ல நோட் பண்ணலாம். இங்க 3 தான் கொடுத்துருக்காங்க, பர்சன், டேஸ், ஹவர்ஸ், அதனால மல்டிப்ளை நோட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு இப்ப அதே போல இந்த ஒரு பாயிண்ட் நீங்க எப்படின்னா நோட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? 21 பெண்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பர்? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்தோடனே இதை நம்ம சால்வ் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இங்க ஸ்டார்டிங்ல நம்ம நோட் பண்ணிருக்கிறது 15 ஆண்கள். ஓகே, ஆனா இங்க நம்ம நோட் பண்ணிருக்கிறது 21 பெண்கள். இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். 2 பேருமே சமமா. இப்ப என்ன, 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப 3 மென்னு வந்து பார்த்தோம்னா, 3 உமன் பார்த்தோம்னா 2 மென்னுக்கு சமம். இப்போ 21 பெண்கள் தானே, 21 உமன் இருக்காங்க, இங்க 15 மென்னு இருக்காங்க. இப்ப இத இந்த நம்பருக்கு ஈக்குவலா நம்ம மாத்தணும். அப்போ இத வந்து 3 7ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 21 பெண்களே வருவாங்கல்ல. அப்ப இதையும் நம்ம 7ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 14 மென். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? 21 பெண்கள் வந்து 14 ஆண்களுக்கு சமம். இந்த பாயிண்ட நம்ம இங்க நம்ம எடுத்துக்கணும். சோ அப்படி பார்க்கும்போது நம்ம 15ங்கிறத மாத்த முடியாது. 21ங்கிறத 14 மென்கள் மென்னு நம்ம மாத்த முடியும்ல. அப்போ இதுக்கு பதிலா நம்ம 14 நம்ம நோட் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ இதுக்கு பதிலா நம்ம 14 நம்ம நோட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இப்ப எப்படி சிம்பிளை பண்ணலாம்? நம்ம 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்க 2ன்னு வரும், இங்க 3 21, 7ன்னு வரும். அடுத்து 1 7, 7 14. அடுத்தது 1 2, 4 2 8, மறுபடியும் 1 2, 2 4. இப்ப மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? இந்த சைடு இருக்க 15ம் இந்த சைடு இருக்க 2ம். 15 × 2 30. ஓகே, அப்போ 30 நாட்கள்ல அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸை கரெக்டா அதை நீங்க நோட் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் தான் இப்ப ரீசெண்டா கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க.